ஒரு கதை. இந்த கதையில் வரும் தத்துவத்தை நீங்கள் அனைவரும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க வேண்டும். ஹலே, இன்னும் எதுக்கு நிற்கிற? குவளையிலிருந்து டீயை சர்ரென்று ஊற்றியபடி கேட்டார் அண்ணாமலை. ராசு வறண்டு போன உதட்டை நாக்கால் தடவி விட்டபடி அந்தரத்திலே அருவி போல தோன்றி மறையும் டீயை ஏக்கத்தோடு பார்த்தான். நாளைக்கு தந்துடுறேன், என்ன ரொம்ப பசிக்குது. கோகோ கோலாவை ரசித்து ரசித்து குடித்து கொண்டிருந்த ஆள் ராசுவையும் அண்ணாமலையும் வேடிக்கை பார்த்தான். டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் இவ்விடம் கிடைக்கும் என்று சாக்பீஸால் எழுதப்பட்டிருந்த சிறிய போர்டு காற்றில் ஆடியது. இவ்வளவு கெஞ்சிரானே, கொடுத்துதான் தொலையுங்களேன் என்று சிபாரிசு செய்தான் அந்த கொக்கோ கோலா குடித்து கொண்டிருந்த ஆசாமி. காசு வராதுங்க, வெட்டி பையன் இவன். நான் என்ன இங்கே தர்மசத்திரமாக நடத்துகிறேன்? பெஞ்சில் அமர்ந்திருந்த 3 பேரிடம் கிளாஸை நீட்டியபடி சொன்னார் அண்ணாமலை. டீ குடித்து கொண்டிருந்தவர்கள் ராசுவின் ஏக்க பார்வையை பார்த்து சங்கடமாய் நெளிந்தார்கள். காசு கொடுத்து விட்டு கொக்கோ கோலா ஆசாமியும் ஸ்கூட்டரில் பறந்து விட்டான். அண்ணாமலை எச்சிலை துப்பினார். வந்துட்டான் சிபாரிசுக்கு. ஏன் தன் காசை கொடுத்து டீ வாங்கி தர்றது? தோற மாதிரி உடையும் கூலிங் கிளாஸையும் போட்டுக்கிட்டு வந்துட வேண்டியது. வீட்டுக்கு போய் பார்த்தா தானே தெரியும். 3 வேளை திங்கிறதுக்கு ஒழுங்கான சோறு கூட இருக்காது, தங்குறதுக்கு நல்ல இருப்பிடம் கூட இருக்காது. வந்துட்டான் ஸ்கூட்டரில் என்று அந்த கொக்கோ கோலா ஆசாமியை வசைப்பாடினார் அண்ணாமலை. இல்லை ராசு, போறையா பெண்ணங்கிற? ராசுவிற்கு காய்ச்சலே வந்துவிடும் போல இருந்தது. நெஞ்சில் சளி வேறு, தொண்டை புண் வேறு. சூடாக ஏதாவது குடித்தால் இதமாக இருக்கும். குடிசைக்கு சென்றான். ஏதாவது ஒரு வேலைக்கு போய் அம்மாவுக்கு உதவியாக இருக்கணும் என்று நினைத்து கொண்டே குடிசையை விட்டு மீண்டும் வெளியே வந்தான். அங்கே வந்தது ஒரு வெள்ளை அம்பாசிடர் கார். காருக்குள் எம்எல்ஏ மனைவி. அட, 2 மாதம் முன்னாடி நடந்த எலெக்ஷனில் இந்த அம்மா முழுமூச்சாக இறங்கி எல்லா குடிசைக்குள்ளேயும் வந்து ஓட்டு கேட்டாங்களே. எம்எல்ஏ மனைவி தன்னுடைய அம்மாவை தான் விசாரித்து கொண்டிருந்தார்கள். முனியம்மா வீடு எங்கப்பா? அவளோட புருஷன் கூட 10 நாள் முன்னாடி இறந்துட்டாங்களே. ஓ, அந்த அம்மாவா? அந்த அம்மா அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிடுச்சு. இதோ அவங்க மகன் ராசு வராரு பாருங்க. அழைத்தார் எம்எல்ஏ மனைவி ராசுவை. காரின் முன் சீட்டில் ஒட்டி கொண்டான் ராசு. கார் ஒரு கடையில் நின்றது. அட, நம்ம அண்ணாமலை கடை. எம்எல்ஏவின் மனைவி ராசுவிடம் ரூபாய் நோட்டை நீட்டி, தம்பி, எனக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வாயே. ரூபாய் நோட்டுடன் ராசுவை கண்ட அண்ணாமலை திகைத்தான். ராசு, தடபுடலாம் வந்து இறங்குற? அண்ணே, சட்டுன்னு ஒரு பாட்டில் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுங்க, அம்மா வெயிட் பண்ணுறாங்க. குரலில் அவனை அறியாமல் ஒரு விரட்டல் தொனி வெளிப்பட்டது. கார் புறப்பட்டது. மீத காசை ராசுவையே வைத்து கொள்ள சொல்லிவிட்டார் அந்த அம்மையார். மாலையில் திரும்பினான் ராசு. அண்ணாமலையின் டீ கடைக்குள் நுழைந்தான். ஜம்பமாய் பெஞ்சில் அமர்ந்தான். எல்லாம் காசு கொடுக்குற தைரியம்தான். ஸ்ட்ராங் டீ. பவ்யமாய் அண்ணாமலை கொண்டு வந்து ஸ்ட்ராங் டீயை ராசுவின் கையில் வைத்தார். டீயை குடித்து முடித்துவிட்டு தன்னுடைய சட்டை பையை துழாவினால், ஐயோ, சட்டைப்பையில் ஓட்ட, காசுக்கு எங்கே போகிறது? அதற்குள் அண்ணாமலையின் குரல், ராசு, பிடிச்சாலும் பிடிச்ச புளியங்கம்பா பிடிச்சிட்ட. அண்ணே, காசு? அட, காசு இருக்கட்டும்ப்பா. எப்படி ஒரே வாரத்தில் எம்எல்ஏ வீட்டுக்குள்ளே பூந்துட்டியே? அண்ணாமலை அவருடைய கஸ்டமரிடம், தம்பியை சாதாரணமாக எடை போட்டுடாதீங்க என்று ராசுவை பற்றி அள்ளி விட்டு கொண்டிருந்தார். மின்னல் கீற்றுகள் பளீர் பளீர் என்று வெளிச்சத்துடன் ராசுவின் மண்டையில் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. கால்கள் எம்எல்ஏ வீட்டை நோக்கி நடந்தது. எப்படியாவது அரசியல் வட்டத்துக்குள்ளே புகுந்து விட வேண்டும் என்று வைராக்கியத்துடன் நடையை தொடர்ந்தான் ராசு.